ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைனாவில் ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா சோங்யுவான் டெம்பிள். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறது சூசூக்கு பக்கத்தில் சாங்ஷுன்ற இடத்துல. ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 47 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த சைனீஸ் நியூ இயர் ஹாலிடே டைமில் இங்கே போயிருந்தோம். நாங்கள் அன்றைக்கி கிளம்புனது பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock மாதிரி கிளம்புனோம். 1 hour ஆகிடுச்சு நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அங்கே கோயிலுக்கு போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலங்கள்லாம் நிறையா வந்துச்சு. எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே இடத்துல 3 பாலம் 4 பாலம்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க எந்தளவுக்கு வந்து கட்டிடக்கலையெல்லாம் வச்சுருக்குறாங்க, இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இங்கே பாலம் போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டனலுமே வந்துச்சு இடையில. ஸோ சைனாவில் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்தில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறாங்க. நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா வந்து காரில் போனோம். அன்றைக்கி கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு. டெம்ப்ரேச்சர் வந்து கொஞ்சம் நமக்கு வின்டர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அங்கே போனோன்னே பார்த்திங்கன்னா அவ்வளோ கார் நிற்கிது. உள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா இத்தனை கார் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம டாக்ஸியில் வந்தனால நம்மளை இங்கேனே இறக்கி விட்டாங்க. இது இவங்க விற்றுட்ருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஊதுபத்தி தாங்க. ஊதுபத்தி இவங்க வந்து முன்னாடியே வச்சு விற்றுட்ருக்குறாங்க. காரில் நாயெல்லாம் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். இத்தனை நாயுமே பார்த்திங்கன்னா இவங்க கோயிலுக்கு இவங்க வந்து இது கூட்டிகிட்டே வந்திருக்கிறாங்க. இவ்வளோ நாயெலாம் இங்கே வளர்க்குறாங்க. சைனாவில் பார்த்திங்கன்னா தெருநாய் எதுவுமே பார்க்க முடியாதுங்க. எல்லாமே வந்து இவங்க வந்து அமௌண்ட்டு பே பண்ணி கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி தாங்க அவங்க வீட்டிலையே வந்து நாய் வளர்க்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா மாதிரி, குழந்தைங்கள்லாம் உள்ளே விட்டால் வந்து அவங்க ரிலேட்டடான ஏரியாஸ் மாதிரி இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே இருந்து உள்ளே நடக்கணும். சைனீஸ் நியூ இயர் டைம் போயிருந்தனால பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சைனீஸ் நியூ இயரோட அவங்க அந்த இது மாதிரிலாம் நிறையா வந்து தொங்க விட்டுருந்தாங்க. மரங்கள்லாம் பாருங்கள் எப்படி நிற்க வச்சுருக்குறாங்கன்னு. இங்கே சைனாவில் முக்கால்வாசி இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இவங்க மரங்களை வந்து முட்டு கொடுத்து நிற்க வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 20,000 ஒரு ஆளுக்கு. ஸோ நம்ம போய் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போனோம். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம டிக்கெட்டெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் நம்மளை உள்ளே விட்டாங்க. இந்த கோயில் சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு லேக்கு தான். யங்ஷன் சொல்லி ஒரு லேக்கு சுற்றி தான் வந்து இந்த கோயில் இருக்குது. கோயில் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த கோயில் வந்து எந்தளவுக்கு அவங்க வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க, எந்தளவுக்கு வந்து அது பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்கன்னு. ஸோ இது சுற்றி பார்த்திங்கன்னா தாமரை இதுதான். இந்த கோயில் மெயினே பார்த்திங்கன்னா தாமரை சூழ்ந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த கோயில் அமைச்சிருக்கிறாங்க. சைனீஸ் நியூ இயர் டைம் போனதுனால பார்த்திங்கன்னா மேலெலாம் வந்து இந்த ரெட் கலர் லென்டில்ஸ்லாம் மாட்டியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அதையெல்லாம் பார்க்கும்போது. இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஊதுபத்தி அண்ட் மெழுகுவத்திலாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதாங்க உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நம்ம அந்த பக்கத்துலேருந்து இந்த உள்ளே வரவும். சைனாவில் மோஸ்ட்லி எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மணியெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்கங்க. எனக்கும் இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா மணியெல்லாம் அடிக்கிறாங்க நம்ம ஊர் கோயில் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த கேண்டிலு அண்டு ஊதுபத்தி இது எல்லாமே வந்து இங்கே ஏற்றி வச்சு இவங்க வந்து சாமி கும்பிட்டுட்ருந்தாங்க. ஸோ சைனாவில் முக்கால்வாசி கோயிலில் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஏற்றி வைப்பாங்க. பட் இந்த கோயிலில் கேண்டிலுமே ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் இங்கே புதுசாக இருந்துச்சு. சைனாவில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் சைனாவில் இருக்கிற டெம்பிள் எங்கே போனீங்கனாலும் ஊதுபத்தி எல்லாமே இந்த மாதிரி தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சைடு உள்ளே வந்துட்டோம். வந்த உடனேயே இந்த சைடு உள்ளே வந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து நிறையா இவங்க டெக்கரேஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சைனீஸ் நியூ இயருக்காக எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு புத்தர் சிலை தான் இந்த பக்கம் இருந்துச்சு. இவங்க நேம் பார்த்திங்கன்னா டிஷங் வங் பூசா, அதாவது சைனீஸில் இந்த நேம் தான் வந்து இந்த புத்தர் சிலைக்கு சொல்லுவாங்களாமா. ஸோ வந்தாங்கன்னா அந்த முட்டிங்கால் போட்டு இங்கே தான் வந்து ப்ரே பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த சிலை இருந்துச்சு.
இந்த சாமி பார்த்தீங்கன்னா வந்து கையெல்லாம் நெறையா 2 பக்கம் வச்சு, அப்புறம் வந்து நடுவுல அவங்க கும்பிடுற மாரி இருந்துச்சு. இந்த சாமியோட பேர் பார்த்தீங்கன்னா, குவான் ஷூ குவாயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைனீஸ் நேம் இதுதான். இங்கே உள்ள மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சாமி கும்பிடுறதே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லா சாமி முன்னாடியும் இந்த முட்டிங்கால் போட்டு கும்பிடுற மாரி ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. ஸோ, அதில அவங்க முட்டிங்கால் போட்டு தான் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. சாமி கும்பிட்ற வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, செருப்பு போட்டுட்டே தாங்க இங்கே உள்ளே வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து செருப்பு போடாமல் வரணும். நம்ம ஊரில் சொல்கிற மாரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இங்கே இருக்க கோயில்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகா நீட்டாக இருக்குது. பட் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, நிறையா வந்து புறாக்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ என் பையன் வந்து புறாவை பார்த்துக்கிட்டு அது கூட விளையாடிக்கிட்டே இருந்தான். இங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புத்தர் சிலை தாங்க இருந்துச்சு. இந்த சிலை பார்த்தாலே நம்ம ஊர்லலாம் என்ன சொல்லுவோம்னா, லாஃபிங் புத்தா அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் சைனால பார்த்தீங்கன்னா, புத்தாய் அப்படின்னு சொல்லி இந்த புத்தர் நேம் சொல்றாங்க. இந்த புத்தர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல சொல்கிற மாரி தாங்க இவங்களும் சொல்கிறாங்க. அவங்க வந்து பணம் அதிகமாக சேரும், நல்ல செல்வம் கிடைக்கும், அவரை கும்பிட்டாலே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. பேக் சைடில் இந்த மாரி இருந்துச்சு. சுற்றியுமே பார்த்திங்கன்னா, இந்த மாரி பெரிய பெரிய சிலையா வச்சுருந்தாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது அந்த வீர இதமா இருக்கிறாங்கல்ல, அந்த மாரி வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கிட்டு உள்ளே வந்தோம்னா, உள்ளே இந்த மாரி தான் இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் தெப்பக்குளம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாரி வந்து இவங்களும் வந்து நடுவில் இந்த மாரி ஒரு இது மாரி தான் இருந்துச்சு, வாட்டரெல்லாம் விட்டு. இங்கே பார்த்திங்கன்னா, மீன் எல்லாமே அதில் விட்டிருந்தாங்க. கலர் கலர் மீன், ஆரஞ்சு கலர் மீன் தான் வந்து அதில் நிறையா இருந்துச்சு. ஸோ நடுவில் இவங்களும் பார்த்திங்கன்னா, நம்ம தெப்பக்குளம் மாரி இவங்களும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இதுதான். இங்கே உள்ள எல்லா மரங்களையுமே பாருங்கள், இவங்க இந்த மாரி வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதை நல்லா நேரா நிறுத்தி நிற்க வச்சுருக்குறாங்க. இந்த சைடு வந்தோம்னா பார்த்திங்கன்னா, புத்தர் சிலை. இந்த சிலை பார்த்திங்கன்னா வந்து ஒரு கையில் ஒரு இது வச்சுட்டு இருக்கிற மாரி இருந்துச்சு. இவங்க நேம் எனக்கு தெரியல. பட்டு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, அந்த புத்த இதில் இருந்தவங்க தான். புத்தரை போதிச்சவங்க தான் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே பார்த்திங்கன்னா, சேம் அதே மாரியே தான் இந்த சிலையும் இருந்துச்சு, புத்தர் சிலை. ஸோ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா, முன்னாடி பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் விளக்கு முன்னாடி வச்சுருக்குறாங்க. அண்ட் இங்கிட்டு முன்னாடி எல்லாமே வந்து வர்றவங்கலாம் ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸ்லாம் வச்சுட்டு போகிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து இந்த ஒரு இது வச்சுருந்தாங்க. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது எல்லா முக்கியமான பெரிய கோயில்லையுமே வச்சுருப்பாங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா, எல்லாருமே காயின் போட்டு அது உள்ளே விழணும், அது உள்ளே விழுந்தா தான் வந்து அவங்களுக்கு ஒரு லக்கு அப்படின்ற மாரிலாம் அதை பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு உள்ளே வந்தால் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 3 புத்தர் சிலை இருந்துச்சுங்க. 3 புத்தர் சிலையும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த 3 புத்தருக்குமே வந்து ஒவ்வொரு நேம் வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற புத்தர் சிலைக்கு பார்த்திங்கன்னா பைஷாயா குரு, செகண்ட் புத்தருக்கு பார்த்திங்கன்னா ஷக்யாமுனி புத்தா, 3வதுல இருக்கிறது அமிதாப புத்தா. இது 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் வந்து சிறந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி அங்கே முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு சிலை வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி நிறையா வந்து அந்த கால் விழுந்து வணங்குறதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதோட பேக் சைடில் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து அந்த புத்தர்கள்லாம் எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணாங்க, எந்த அளவுக்கு வணங்குனாங்கன்னு இங்கே ஒரு பெரிய மணியுமே இருந்துச்சு. இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த தியானம் பண்ணுறவங்க மாதிரியே வச்சுருந்தாங்க. நம்ம இந்த சைடில் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்போ மெயினாக இந்த கோயில் இங்கே இருக்கிற ஒரு சிலைய தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது நம்ம கொஞ்சம் நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து அந்த ஒரு குவாயின்னு சொல்லி ஒரு சிலை இருக்குது. இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வம் தாங்க இவங்க. ஸோ இந்த கோயிலுக்கு உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வாட்டர் நெறையா இருந்துச்சு. அதில மீன் பாருங்க, எல்லாமே ஆரஞ்சு கலர் மீன் தாங்க. கலர் கலரான மீன்கள் தான் அதில விட்டுருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்களும் அங்க நின்னுட்டு கொஞ்சம் இந்த மீனெல்லாம் பார்த்து விளையாடிட்டு இருந்தோம்.
இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லிங் டைனஸ்டின்னு சொல்லி ஒரு அரசர் காலத்துலேருந்தே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில வந்து பல டைம் வந்து ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட்டா இந்த கோயில இந்த அளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா, 2007 அந்த டைம்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோயில் இந்த அளவுக்கு சுற்றுலா தலம் மாரிலாம் வச்சிருக்கிறாங்க. உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, கீழ ஃபுல்லா வந்து இந்த சின்ன சின்ன அந்த சாமியோட சிலை பார்த்தீங்கன்னா, நெறைய வச்சிருந்தாங்க. இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யாராவது கிஃப்ட் குடுக்குறது, இல்லைன்னா சாமிக்கு நாங்க இவ்ளோ ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு கொண்டு வந்து வைக்கிற சிலைகள். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அ கல்லுலே பதிச்ச மாரிலாம் வச்சிருந்தாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிலை வந்து மரத்திலே பண்ணி வச்சிருந்தாங்க சாமி சிலை. இது சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாங்க. இந்த ரெட் கலர்ல வந்து வச்சிருந்தாங்க. ரெட் கலர்ல வந்து ஒரு திரை மாரி வச்சு, அதில வந்து இந்த கோயிலோட வரலாறு மாரிலாம் வச்சிருந்தாங்க. அண்ட் இங்க மேல போறதுக்கு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டுமே இருக்குங்க. இந்த சாமி தாங்க. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா, குவாயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிலையோட உயரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 33 மீட்ரு. இது வெண்கலத்தில தான் பண்ணியிருக்கிறாங்க. மேல பார்த்தீங்கன்னா, கில்டர் மாரி வந்து அந்த கோல்டன் கில்டர் மாரிலாம் வச்சிருக்கிறாங்க. சாமியோட முகம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. ரொம்ப திவ்யமா, ரொம்ப சாந்தமா இருந்த மாரி இருந்துச்சு. சாமி முன்னாடி பாருங்க, பொக்கே அண்ட் ஃப்ளவர்ஸு அந்த மாரிலாம் நெறைய வச்சிருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு நாங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா, குவாயின் தேவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஏரிக்கரையில அதாவது பல காலத்துக்கு முன்னாடி இந்த ஏரியில சுத்தி இருக்கிற மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஆசீர்வதிக்கிறதாவும், பாதுகாப்பா இருந்ததாவும் நம்புறாங்க. ஸோ, அதனால இந்த ஏரியால இருக்க மக்கள் இங்க வந்து சாமி கும்பிடுறனால, அவங்களுக்கு வந்து ரொம்ப பக்தியும் அண்டு மன அமைதியுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலையும் சுத்தியும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, யாராவது வேண்டுதல் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ, இந்த சிலையோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஆனா, இத வந்து 3 ஃப்ளோரா இவங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் 3 ஃப்ளோரு. 3 ஃப்ளோர்ல அந்த அவங்களோட ஃபேஸ் மட்டும் தெரியிற மாரி வச்சிருக்கிறாங்க. வியூ பாருங்க செம்மையா இருக்குது. இந்த அளவுக்குலாம் சைனால சிலை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போம்போது வந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருக்குது. நம்ம இங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழ போனோம் 2ண்ட் ஃப்ளோர்ல. 2ண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாதி தான் தெரிஞ்சது. அவங்க ஃபேஸ்ல பாதி கட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வயிறு பகுதி அப்படி தெரிஞ்ச மாரி தான் இருந்துச்சு. இதுதான் 2ண்ட் ஃப்ளோர்ல அவங்க வியூவு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போயிருந்தோம். 1st ஃப்ளோர்லேருந்து இவங்களோட சிலை வியூ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இவங்க 33 மீட்டர் உயரம் இருக்குங்கிறதே வந்து நம்ம அங்கருந்து பார்க்கும்போது தான் தெரியும். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சிலைக்கு முன்னாடி பாருங்க, இவங்க வந்து விளக்கு மாரி வந்து வச்சு ஏத்தியிருக்கிறாங்க. அண்ட் பொக்கே அண்டு ஃப்ளார்ஸு அந்த மாரி இருந்துச்சு. ஃபுல் வியூ பார்க்கும்போது வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஆ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளிய வந்துட்டு இங்கன சுத்தி பார்த்துட்டுருந்தோம். இங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா வந்து தாமரை செடி தான் வச்சிருந்துருக்குறாங்க. இப்போ வின்டர் டைமுங்கிறதுனால எல்லாமே வந்து வாடி போய் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து திருப்பியும் அத வந்து கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு, மறுபடியும் வந்து பழைய மாரி எல்லாம் செடி எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கோயில சுத்தியும் பார்த்தீங்கன்னா வந்து, இ அது தண்ணி தாங்க. லேக் தான் இது. இந்த இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, யாங்ஷங் லேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. ஸோ, நம்ம எல்லாமே சுத்தி பார்த்துட்டு, சரி இங்க போய் ஒரு காஃபி வாங்கலான்ட்டு தான் போயிருந்தோம். நம்ம வாங்குனது வந்து ப்ரவுன் சுகர் காஃபி தான் வாங்கியிருந்தோம். இது ஒரு காஃபி பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 32 32 ஆரம்பி. ஸோ, நம்ம போய் கேட்கவும் அவங்க வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தாங்க. இந்த கடை பாருங்க, காஃபி ஷாப்பு அவ்வளோ அழகா இருக்குதுங்க. வெளியிலருந்து இங்க உட்காந்துருந்து நம்ம ஆப்போசிட் சைட்ல பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரங்கள் அந்த வியூ பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்குது. ரொம்பவுமே சூப்பரா இருக்குதுங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு. ஸோ, காஃபி வாங்குறவங்கலாம் இங்கன உட்காந்துக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டே அந்த வியூ பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம். காஃபி வந்துருச்சுங்க. காஃபி மேல பார்த்தீங்கன்னா, இவங்க சைனீஸ்ல எழுதியிருந்தாங்க. அழகா இருந்துச்சு. அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, சுகர் ரொம்பவுமே கம்மியா இருந்துச்சு. ஸோ, நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சுகர் வாங்கி, அத மிக்ஸ் பண்ணி தான் குடிச்சோம். காஃபியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு.
இந்த கோயிலோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இதாங்க. இவங்க ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைட்ஸ் போடுவாங்க. லைட் ஷோ மாரிலாம். இது பாருங்க அழகா அந்த தாமரை மலர் மாரியே வந்து சுத்தியும் வடிவமைச்சிருக்கிறாங்க. ரொம்பவுமே அழகா இருக்குது. நாங்க போன அன்னைக்கு லைட் போடல. ஸோ இது ட்ரோன் வீடியோ. ஆ ட்ரோன் மூலியமா எடுத்த வீடியோ தான். ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. இந்த வியூ பார்க்கறதுக்கு. இதுக்காக தான் அங்கேயே போனோம். அவ்வளோதாங்க. எல்லாமே முடிச்சுட்டு நம்ம காஃபியெல்லாம் குடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கார்ல. அ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாரி சைனா ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வரும். இதே மாரி இன்னொரு வீடியோல வரேன். பாய்.